இன்னைக்குன்னு பார்த்து ஒரு ஆட்டோ வர்றீங்களாண்ணா? தம்பி ஏய் இங்க வாயா அண்ணா இந்த வரேன். சும்மா இருங்க, இங்க பேசிக்கிட்டு இருக்கேன்ல. தெரிஞ்ச சொந்தக்கார பையன். என்னப்பா எங்க போகணும்? இந்த ஒயின் ஷாப்புக்கு போகணும். போயிடலாம் தம்பி. எம்பிட்டு வரும்? எல்லாருக்கும் 60 ரூபா, உங்களுக்கு 70 ரூபா. இது எல்லாருக்கும் 70 ரூபா, உங்களுக்கு 60 ரூபான்னு சொன்னேன். 60 ரூபா அதிகமா இருக்கண்ணே. ஏங்க பேசி முடிச்சுட்டு நீங்க ஒரு ஆள். ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு ஏறிக்கிட்டு இருக்க? பாயை பிரிச்சுட்டு உள்ள இறங்க வேண்டியதானே? வேற என்னங்க நீங்க முட்டுக்கட்டை போட்டு வச்சிருக்கியா? ஏன் அப்படி திறந்துட்டு ஏறதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு? திறக்கிற டைப் அது. என்னண்ணே ஒயின் ஷாப் அடைச்சு கிடக்கு? நம்ம சிஎம் புதுசா பதவி ஏத்தாருல, அதுல ஒரு 717 சரக்கு கடை மூட சொல்லிட்டாரு. அதுல இதுவும் ஒண்ணு. அந்த மறந்தாப்புல உங்களை இங்கே கூட்டிட்டு வந்துட்டேன். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. பக்கத்துல தான் ஒரு 20 கிலோமீட்டர் ஒயின் ஷாப் ஒன்று இருக்கு. அங்க போய் வாங்கிட்டு போயிருவோம். எம்புட்டுனே சவாரி எம்புட்டுனே. எல்லாருக்கும் 300 ரூபா வாங்குவேன், உங்களுக்கு 250 ரூபா. உட்காருங்க போ. கடை கூட்டம் ஏறி இருப்போம். உட்காருங்க. சொல்லுவாப்ல. மாப்பிள்ள, நான் ஒயின் ஷாப்ல தான் நிக்கிறேன். உனக்கு என்ன சரக்கு வாங்க? நம்ம ஊர் கடை அடைச்சு கிடந்துன்னு சொல்லிட்டு நான் பக்கத்து ஊருக்கு வந்திருக்கேன். நீ எங்க இருக்க? பக்கத்தூருக்கா? ஏன்டா அங்க போனேன்? நம்ம ஊர்ல ஒயின் ஷாப் இருக்கும்போது. நம்ம ஊர்ல தான் முதலமைச்சர் அறிக்கை விட்டு கடையை அடைச்சிட்டாப்லையாமே. இல்லையே, நம்ம ஊர் ஒயின் ஷாப்னு அடைக்கல, திறந்தா இருக்கு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் வரும்போது கடை அடைச்சுதான்டா கிடந்துச்சு. நீ எத்தனை மணிக்கு வந்து பார்த்த? ஏய் மணி இப்ப 12 ஆகுது. அப்ப நான் அங்க இருந்திருக்கும் 11:45 தான்டா இருந்திருக்கோம். 11க்கு எந்த ஒயின் ஷாப்ல திறப்பாங்க? 12 மணிக்கு கடை திறந்துட்டாப்ல. இங்க வந்து சரக்கு வாங்க வா. சரி வை, நான் வர்றேன். கடை திறந்திருக்கும் போது நம்மகிட்ட எதுக்கு இந்த ஆட்டோக்காரர் போய் சொல்லணும்? இந்த கடையை அடைச்சு கிடக்கு அப்படின்னு போய் சொல்லுவான். என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். என்ன தம்பி தலையில கை வச்சுட்டு வரிய? சரக்கு வாங்கலையா? இந்த கடையை அடைச்சு கிடக்குனே. இன்னைக்கு சவாரி இல்லாம கிடந்தோம், இவனை வச்சே ஓட்டிட வேண்டியது. என்னண்ணே? முதலமைச்சர் ஒரு 717 ஒயின் ஷாப் அடைச்சார்ல, அது 717வது கடை. இந்த கடை கடைசி கடை. நான் தான் ஏதோ ஒரு சிந்தனையில அப்படியே உங்களை ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்துல தான் 40 கிலோமீட்டர் பக்கத்துலேயே ஒயின் ஷாப். அங்க போறோம், போய் கேட்சப் பண்ணிட்டு வரோம். ஏறுங்க, வண்டியில இருங்க. இந்த கடை திறந்துதான்டா இருக்கு.